11ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு அந்த ஊர் புதிதாக இருந்தது. யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு பயம். ஏனென்றால் நான் திருநெல்வேலியை சேர்ந்தவள். இவர்கள் பேசும் தமிழ் சிலது எனக்கு புரியவில்லை. நான் பேசும் தமிழை இவர்கள் ரசித்து பார்ப்பார்கள். சில நேரம் புரியவில்லை என்பார்கள். அந்த பள்ளியில் எனக்கு ஒரு தோழி கிடைத்தாள். அவள்தான் என்னை புரிந்து கொண்ட முதல் மனிதி. அவள் எனக்கு அங்கு பேசும் தமிழில் வரும் சந்தேகத்தை புரிய வைப்பாள். அவளின் அன்பில் என் வாழ்க்கைக்கு ஒரு வசந்தம் வந்தது போல இருந்தது. ஆனால் நான் வித்தியாசமாக இருந்ததாலோ அந்த ஊர் பசங்க என்னை பின்தொடர்ந்தார்கள். அம்மாவிடம் சொன்னேன், உன் அக்கா கல்லூரிக்கு போறா, அவள் பின்னாடி யாரும் வரலை, உன் பின்னாடி மட்டும் ஏன் வராங்க? அப்போ நீ அவர்களை பார்க்கறனாலதான் உன்னை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லி திட்டினார்கள். அம்மாவின் அந்த வார்த்தைகள் என் மனசை அமைதியாக குத்தியது. எப்போதும் அம்மா என்னை திட்டிக் கொண்டே இருந்தார்கள். எப்போதும் பள்ளி முடிந்ததும் பேருந்து நிலையம் வர சொல்வார்கள். அக்கா என்னையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு போவாள். ஒருநாள் பள்ளி முடிந்து பேருந்து நிலையம் வந்தேன். ஆனால் என் அக்கா என்னை மறந்து அவள் தோழியுடன் பேருந்தில் போய்விட்டாள். போகும்போது கை அசைத்துவிட்டு போனாள். அந்த நிமிடம் என் கண்களில் கண்ணீர் தானாக வந்தது. அதை பார்த்த ஒரு அண்ணன், என்னாச்சுமா என்று கேட்டார். அவரிடம் சொன்னேன். உடனே அவர் அவரது கைபேசி கொடுத்து, உன் அம்மாவிடம் விவரத்தை தெரிவி என்று சொன்னார்கள். அந்த உதவி எனக்கு கடவுள் நேரில் வந்து உதவியது போல இருந்தது. ஏனென்றால் அந்த ஊர் எனக்கு ரொம்ப புதிது. எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு நான் படித்தேன். பல கஷ்டங்களுக்கு நடுவில் 11ஆம் வகுப்பு முடிந்தது. ஆனால் உண்மையான போராட்டம் 12ஆம் வகுப்பு. அம்மாவிடம் போய் அழுதேன். என்னால் படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போதுதான் அம்மா சொன்னார்கள், அழாதே, இனிமேல் நாம் சேர்ந்து படிப்போம். என்னுடன் உட்கார்ந்து அம்மாவும் படித்தார்கள். நான் அழுது சொன்னால்தான் என் வலி அம்மாவுக்கு புரியும். ஆனால் அக்கா சொல்லாமலேயே அவளுக்காக எல்லாம் செய்வார்கள் என் அம்மா. கடவுள் மேல எல்லா பாரத்தையும் போட்டுக்கொண்டு 12ஆம் வகுப்பை நான் முடித்தேன்.